சிராப்பள்ளி மலைமேவும் தட்சிணாமூர்த்தி அருள் நல்கப் பெற்று பராபரமும் எந்நாடும் பைங்கிழியும் பல பாவும் பாடிப் பாடி தராதல மானிடர்க்கு எல்லாம் தன்னமிர்தாய் தந்தருளும் தாயுமான நிராமயனார் அருள் பெரிய கவிதையினால் பொருள் அதனை நினைந்து வாழ்வான். அந்த கனல் வரும். ஏன்னா எந்த விஷயத்துலையும் ரொம்ப ஆசை வந்தால் சூடு ஏறதான் செய்யுது. அந்த விஷயத்தில் ஆசை வந்தால் சூடு அதிகமாகிறதுக்கு சான்ஸ் இருக்கத்தான் இருக்கு. அது பிரகிருத்தியோட தர்மம். எப்படி பசி வந்தா, வயத்தில் பசி வந்தால் வயிறு எரியுறதுங்கிறோம்ல, சூடு வயிறு கபகபாங்கிறதப்பா போடு அப்படிங்கிறோம். அதே மாதிரி இதுவும் காமக்கணலும் அப்படித்தான், கபகபாங்கிறது அனுபவிச்சாத்தான் தீரும். ஆஹா, யம வாதை கணலை வளர்க்கும் மெய் என்றே. அதுதான் இது இந்த மோகமானது கணலை வாதைங்கிறத யமன்னு சேர்த்துன்னு விட்டார். இது மரணத்துக்கு தான் இது ஹேத்து. கடைசியில் என்ன போகிறது, எல்லாம் நம்ம சக்தியெல்லாம் போய் இந்த இதில் இருக்குது. விசார சாகரத்தில் சொல்லுவார், பெண்களின் சேர்க்கை, அது ஆண்களுக்கும் கதை சேர்ந்த பெண்களுக்கும் ஆண்களோட தான். பெண்களின் சேர்க்கையில் அதிகமான கவனத்தை செலுத்துகின்றவனுக்கு என்னெல்லாம் கெட்ட கதி ஏற்படும் வர்ணனையே பண்ணுறார். ஸ்திரீ சங்காத் தனநாசா, ஸ்திரீ சங்காத் பிந்துநாசா, ஸ்திரீ சங்காத் உத்தம மார்க்க பிரவேச நாசா, எல்லாம் வந்துடுமா. அதாவது பெண் சேர்க்கையினால் என்னெல்லாம் அதர்மங்கள் விளையும்னு சொல்லி ஒரு வர்ணனையே இருக்கு. அதுக்கு அவர் சொல்கிற உதாரணம் என்ன தெரியுமா? நல்ல ஒரு உதாரணம் சொல்கிறார். என்னென்னா, அந்த கரும்பை பிழிஞ்சு எடுத்து, கரும்பு சக்கையாக போடுறான் இல்லையா, கரும்பை நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டு அப்போ அந்த சக்கையை போடுற மாதிரி பெண்கள் சேர்க்கையினால் மனிதன் தன் ஆற்றலையெல்லாம் அடியோடு இழந்து சக்கையாக தூக்கி எறியப்படுகிறான். அப்படியே எழுதுகிறார் அவர். இது பெண்களுக்கு ஆண்களுக்கும் பொருந்தும், ஆண்கள் பெண்களுக்கும் பொருந்தும், எல்லாருக்கும் பொருந்தும். இதனால் சாமியார்களே இப்படி தான் பேசுவாங்களோன்னு பயப்பட வேண்டியதில்லை. என்னென்னா, இதில் தர்மம் இருக்கணும்னு அர்த்தம். ரொம்ப முக்கியம் தர்மம். ராமர் வாழலையா, ராமர் பத்னியோட வாழலையா, மற்றவங்கள்லாம் வாழலையா, அதில் தர்மம் ரொம்ப முக்கியங்கிறதுக்காக சொல்லப்படுது. யம வாதை கணலை வளர்க்கும் மெய் என்றே. நல்ல பிரம்மச்சரியம் சித்த பிரசாதகம். இல்லறத்தில் இருந்தால் கூட ரெண்டு பேரும் அந்யோன்யமாக, இது சாஸ்திரம், நம்ம சாஸ்திரம் தப்பு சொல்ல, காமசாஸ்திரம்னே ஒரு சாஸ்திரத்தை எழுதி வச்சிருக்கு. சொல்லப்போனால் காமசாஸ்திரப்படி ஒருத்தன் இருந்தான்னா அதுவே பிரம்மச்சரியமாயிடும். ரொம்ப நிறைய பேர் புரிய வைக்கிறதே கஷ்டம். காமசாஸ்திரத்தில் அறிவுபூர்வமாகத்தான் உணர்ச்சிகளை அனுபவிக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. சாஸ்திரம்னு வந்தாலே உணர்ச்சிகளை அறிவுபூர்வமாக செயல்படுத்துவது என்று தான் பொருள். அதில் அது காமசாஸ்திரத்துக்கும் பொருந்தும். ஆனால் இது அளவுக்கு மீறி போகிற போது மனிதன் அந்த சத்சங்கம், ஈஸ்வர பக்தி, பெரிய பெரிய மகாராஜாக்கள்லாம் கூட சரித்திரத்தில் சொல்லப்படுகிறது. சில அரசர்களுக்கெல்லாம் இந்த மாதிரி சுபாவம் இருந்தும் கூட சில இடங்களில் பார்க்குறோம், அதிகால நேரம் ஆன உடனே ஸ்நானத்தை பண்ணி அவன் நிஷ்டையில் உட்காந்துடுறான். இந்த சுபாவங்கள்லாம் அவனுக்கு இருக்குது. இந்த மாதிரி ஒரு குணங்கள்லாம் அவனுக்கு இருந்தாலும் கூட அதிகாலையில் அவன் ஸ்நானத்தை பண்ணி அவன் நிஷ்டையில் இருந்தான், ஜபம் பண்ணி கொண்டிருந்தான் அந்த மகாராஜா. ஆனால் அவன் அப்போ மனசில் அவனுக்கு இதெல்லாம் நமக்கு தவறுன்னு தோன்றியது. இப்படிலாம் கதைகளெல்லாம் படிக்கிறோம். இந்த பாடலுடைய கருத்துக்களை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹரி ஓம். தந்தை தாயும் நீ, என் உயிர் துணையும் நீ, சஞ்சலமது தீர்க்க வந்த தேசிக வடிவு நீ, உனையலால் மற்றொரு துணை காணேன், அந்தம் ஆதியும் அளப்பரும் ஜோதியே, ஆதியே அடியார்த்தம் சிந்தை மேவிய தாயுமானவனும் சிரகிரி பெருமானே. ஓம். தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓங்காரானந்த மகா சுவாமிகளின் அருட்குரலில் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான தாயுமானவர் பாடல் விளக்கங்கள் நாள்தோறும் வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன. இதனை உங்கள் மொபைலில் பெற ஓங்கார ஹிருதயம் என்ற வாட்ஸ்அப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஹரி ஓம்.